பிருந்தாவனத்துல நந்தகோபர் யசோதாவின் மகனாக கிருஷ்ணர் வளர்றாங்க. பிருந்தாவனத்திற்கே தலைவராக நந்தகோபர் தான் இருக்கிறாங்க. அதனால அங்க ஒரு வழக்கம் இருந்தது. அது என்ன அப்படின்னா, நந்தகோபரின் வீட்டிற்கு முன்னாடி தான் முதல்ல விடிஞ்சதும் தீபம் ஏற்றுவாங்க. அந்த பெரிய தீபத்தின் ஒளியில் இருந்து தான் எல்லாரும் அவங்களுடைய தீபத்தை எடுத்துட்டு வந்து அவங்க ஒலியை எழுப்பிக் கொண்டு அவங்களுடைய வீட்டிற்கு போய் அந்த தீபங்களை எல்லாம் வைப்பாங்க. அதனால எப்பொழுதும் எல்லாருமே நந்தகோபருடைய விளக்கை தான் முதலில் வந்து பார்த்து அதை தான் ஏற்றுக்கொள்ளுவாங்க. மிதிலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்மணி பிருந்தாவனத்திற்கு திருமணமாகி வராங்க. அவங்க எப்பொழுதும் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய பக்தராகவே இருக்கிறாங்க. கிருஷ்ணனை பற்றி பல விஷயங்களை கேள்விப்பட்டு அவங்க பிருந்தாவனத்திற்கு வந்ததும் கிருஷ்ணனை பார்க்கணும்னு சொல்லிட்டு மிகவும் ஆசைப்பட்டாங்க. ஆனா அவங்களுடைய மாமியாரோ கொஞ்சம் கோபசாலி. அவங்க எங்கேயுமே வெளியவே விட மாட்டாங்க மிதிலைய. இருந்தாலும் அவங்களுடைய வீட்டிலிருந்தே அவங்க பக்தியை செலுத்துவாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு யோசனை வருது. சரி, தினமும் விளக்கேற்றுவதற்காக நந்தகோபருடைய வீட்டிற்கு தானே எல்லாரும் போறாங்க. அப்பயாவது பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்குறாங்க. ஆனா அவங்களுடைய மாமியாரும் அதற்கும் அவங்களே போய்க்கிறாங்க. இவங்கள அனுப்பவே மாட்டேங்கிறாங்க. இவங்களுக்கும் வருத்தமா போயிடுது. ஒரு நாள் அவங்களுடைய மாமியாருக்கு உடல்நலம் சரியில்லாம போயிடுது. அப்போ மிதுலா தான் எல்லா வேலைகளையும் வீட்டில் செய்கிறாங்க. அவங்க எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு அவங்க விளக்கேற்றுவதற்காக போகிறாங்க. ஏன்னா அவங்களுடைய மாமியார் போக முடியாத சூழ்நிலை. இதுதான் அவங்களுக்கு நல்ல சந்தர்ப்பம். அதனால அவங்க போகிறாங்க நந்தகோபருடைய வீட்டிற்கு. போகும் பொழுதே கிருஷ்ணனுடைய தரிசனம் எப்படியாவது இன்று கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டே போறாங்க. அதே மாதிரி அவங்க போய் விளக்கேற்றுவதற்கு போகும் பொழுது கிருஷ்ணனுடைய தரிசனம் அவங்களுக்கு கிடைக்குது. கிருஷ்ணனை பார்த்ததும் அப்படியே மெய்மறந்து ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறாங்க மிதிலை. தன்னை அறியாமலேயே அவங்க பக்தி நிலைக்கு போயிடுறாங்க. இதனால அவங்களுடைய கையில் நெருப்பே பற்றி கொள்ளுது. ஏன்னா அவங்க தீபம் தானே ஏற்றுறாங்க. அந்த சமயத்தில் அவங்க கையிலேயே நெருப்பு பரவுது. ஆனா இந்த உணர்ச்சி கூட அவங்களுக்கு இல்லை. அப்போ எல்லாருமே அங்க போயிட்டு வரவங்க எல்லாம் மிதிலைய அழைத்து, பாரு, உன்னுடைய கைய பாரு அப்படின்னு சொல்றாங்க. எதுவுமே அவங்களுடைய காதுகளுக்கு கேட்கவே இல்லை. அவங்க கிருஷ்ணனை மட்டுமே தான் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. கிருஷ்ணனுடைய புன்சிரிப்பை தான் அவங்க ரசித்து கொண்டு இருக்கிறாங்க. தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா, உன்னை தீண்டும் இன்பம் தோன்றுதயா நந்தலாலா. இப்படி நாம் பாடுவது போலதான் மிதலையும் மெய்மறந்து நின்றாங்க. அவங்களுக்கு அந்த நெருப்பு கூட சுகமாக தான் இருந்தது. இதை கவனித்த ஊர் மக்கள் எல்லாரும் மிதிலையோடைய மாமியார் கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்றாங்க. இதை எல்லாமே அவங்க கேட்கும் பொழுது அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. அவங்களுடைய மருமகளை நினைத்து அவங்க அப்பதான் பெருமைப்படுறாங்க. எவ்வளவு பக்தியுடைய பெண்மணியாக இவள் இருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்ச நேரத்துல கிருஷ்ணர் அந்த இடத்த விட்டு நகர்ந்துடுறாங்க. அதுக்கப்புறம் மிதிலை கிருஷ்ணன் போனதுக்கு அப்புறம் தான் உணர்வு பெற்று மறுபடியும் அவங்க வீட்டுக்கு கிளம்பி வராங்க. ஆனா அவங்களுடைய கைகளில் தீக்காயமே இல்லை. அவங்க மாமியார் வந்து பார்க்கும் பொழுது கையில் தீக்காயமும் இல்லை. எப்படி பக்தி நிலையில் ஒரு பக்தன் மூழ்கி இருப்பானோ அப்படி இருந்தது மிதிலையுடைய முகம். அப்போ அவங்க மாமியாருக்கு தோணுது, இவ்வளவு நாள் பக்தி செலுத்தும் ஒரு பெண்மணியை நம்ம எப்படி தடுத்து விட்டோமே. ஒருத்தங்க பக்தராக இருக்கிறாங்க அப்படின்னு அவங்கள சுற்றி இருக்கும் எல்லோரையும் அவங்க பக்தர்கள் ஆக்குவது உண்மைதான் போல. ஏன்னா மிதிலையை பார்க்கும் பொழுது நமக்கும் கிருஷ்ணன் மேல பக்தி வருகிறதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உணர்றாங்க. உண்மையில் பகவானை மெய்மறந்து அன்புடன் பக்தி செலுத்த வேண்டும். அப்படி செய்யும் பொழுது நம்மள சுற்றி இருக்கும் எல்லாருமே பக்தர்களாக மாறுவாங்க. அன்பினால் ஆன பக்தி நம்மை தெய்வ பாதைக்கு கொண்டு செல்லும். நன்றி, வணக்கம்.